ஃபர்ஸ்ட் T20 ஓகே. ஃபர்ஸ்ட் T20ல மழை வந்து காப்பாத்திருச்சு. இந்த T20ல யார் என்ன பண்ண காத்திருக்காங்கன்னு தெரியல. ஒரு வழியா எப்படியாச்சும் வேகமா முடிச்சுட்டு வீட்டுக்கு போனா நல்லா இருக்கும். முதல் வேகமா இருந்தா நல்லா இருக்கும். முதல் யாருப்பா? சொல்லுப்பா சாம்சன். என்னப்பா? என்ன பண்றது எனக்கே தெரியும். வீட்டுக்கு போயிரு. வீட்டுக்கு எதுக்கு? எதுக்கு நீ வந்து என்ன பண்ண போற? கோச்சு உங்களுக்கு ஜெயிச்சலாம் வந்திருக்கேன். இப்படி நீ வீட்டுக்கு உனக்கு என்ன ஆசை? நாங்க ஜெயிக்கணும் அதானே? நம்ம ஜெயிக்கணும். நம்ம ஜெயிக்கணும். அப்ப என்ன அப்பா என்ன பண்ணலாம்னா நீ வீட்டுக்கு போயிரு. நாங்க ஒரு ஜெயிச்சிருவோம். கோச்சா நீங்க எனக்கு என்ன சொல்லிடணும்? தம்பி இந்த ஷாட் ட்ரை பண்ணு, இப்படி விளையாடு, அப்படி விளையாடுன்னு சொல்லலாம். நான் சொல்லலையா? எங்க சொன்னீங்க? எல்லா மேட்ச்லயும் சொல்லிட்டு இருக்கேன். காலை நகட்டுறான்னு எல்லா மேட்ச்லயும் சொல்லிட்டு இருக்கேன். சரி ஓகே, காலை நகட்டி என்னால் வர முடியல. காலை நகட்டாம அப்படி விளையாடுறத சொல்லலாம். காலை நகட்டாம விளையாடுறதுக்கு தான் ஒரே வழி வீட்டுக்கு போறது. நல்ல வழி. உனக்கு பின்னாடி ஒருத்தன் வைபவ் சூரியவன்சின்னு இருக்கேன். இதுக்கு மேல நான் என்ன பண்ணேன்? எவ்வளவு பேக்கப் ஒரு மனுஷனுக்கு கொடுக்க முடியும்? ஃபர்ஸ்ட் T20ல தடவி இருந்தா கூட பரவாயில்ல. எவ்வளவு ரன்னு? ஒரு ரன்னு 6 பால் விளையாண்டுருக்கு. நீ ஏன் சொல்லு. இதை வச்சு நான் எப்படி உன்னை பேக் பண்ண சொல்லு. இல்ல நீங்க தான் சொல்லுவீங்களே 21 டக்கு வரைக்கும் ஆயிடுச்சு. வந்துருச்சு. நான் எண்ணி பார்த்தேன். சிங்கிள் டிஜிட் உட்காந்து என்ன சிங்கிள் டிஜிட்? நீ டக்கு தானே சொல்லுங்க. டக்கு சரி, டக்குன்னு எண்ணி பார்த்தாலும் 10 வந்துருச்சு. அது கூட சிங்கிள் டிஜிட். சரி 21 வந்துருச்சு. அடுத்து வேற என்ன காரணம் இருக்கும்? டீம்ல இருப்பேன். எப்படி? விக்கெட் கீப்பர் இஷான் கிஷான் இருக்கான். அடுத்து எல்லாருமே லெஃப்ட் ஹேண்டர். நான் தானே ரைட் ஹேண்டர். அப்படிலாம் இல்ல. ஹர்ஷித் ராணா ரைட் ஹேண்டர். அடுத்து ஹர்ஷித் ராணா டாப் ஆர்டர்ல வர மாட்டான். நான் 1 டவுன்ல இருக்கேன். அடுத்து இடம் இல்லை எனக்கு தெரிஞ்சா சரி. வீட்டுக்கு வேறு நல்லதா போச்சு. அடுத்த ஆள் வாங்கப்பா. அதாவது எல்லார்ட்டையும் பேசுறதுக்கெல்லாம் ஐடியா கிடையாது. இப்படித்தான் மூஞ்சியை கொடுத்தா தான் கரெக்டா வரும். யாரு? பேப்பர் அபிஷேக் சர்மா. சரி என்ன? அதான் காமிஸ்டேல வீட்டுக்கு போயிட்டோம். என் சம்பவம் தான். நீ உன் சம்பவம் தானா? ஆனா மேட்ச்ல ஏதோ பண்ணிட்ட. அது ஏன் 50ல இருந்து 100 கன்வெர்ட் ஆக மாட்டேங்குது? அதெல்லாம் எதுக்கு? எனக்கு தேவை. உங்களுக்கு ஓப்பனிங் கொடுக்குறேன்னா எனக்கு 100 தேவை. அடுத்து ஆப்போசிட்ல இருக்கிறவன் அடிக்க சொல்லுங்க. நீ என்ன அடிச்ச? ஆப்போசிட்ல இருக்கிறவன நான் உட்கார வச்சிட்டேன். அடுத்த துண்டு உன் மேலதான் விழுகும். ஆப்போசிட்ல இருக்கிறவன் ஒருவேளை சூரியவன்சி அடிச்சான்னு வச்சுக்க, 150 அடிக்கலான் இருக்கான். நீ 100 கூட அடிக்க மாட்டேற. வெறும் 50 தான் அடிக்கிற. 50? அதாவது கோச் நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? என்ன? ஓப்பனிங்ல ஒரு ஃபயர், ஒரு ஸ்பார்க், ஒரு கங்கு, ஒரு நெருப்பு கொடுத்துட்டு ஏன் பாதியிலே கங்கு ஆஃப் ஆயிட்டு? பாதிலேயே போல 50 ஒரு மிஸ் ஆட் எல்லா மேட்ச்லயும் எப்படி 50க்கு மட்டும் கரெக்டா போகுது? 50 அடிச்சு உன் ரெக்கார்டை மட்டும் கிரியேட் பண்ணிக்கிற, சேர்த்துக்கிற. டீமுக்காக ஏன் விளையாட மாட்டேற? டீமுக்காக தான் இல்ல. உன் 50 ரன் அடிச்சுக்கிற, வீட்டுக்கு போயிடுற. அடுத்து 100 அடிச்சா கூட எனக்காண்டி 100 அடிக்கிறியா இல்லையா? அதை மட்டும் பேசு. இன்னைக்கு என் சம்பவம் 102 அடிக்கிறேன். 102 2 ரன் கம்மியானாலும் உன்னைய பொழந்துறேன். 2 ரன் இல்ல 3 ரன் கம்மியானாலும் உன்னைய பொழந்துறேன். அப்போ வந்துட்டு 99 அடிச்சுட்டே நீங்க என்னை பாராட்டணும் அப்படின்லாம் வரக்கூடாது. 3 டிஜிட்டோட வர்றேன். சூரியவன்சி இருக்கேன். அதான் நான் இன்னைக்கு 3 டிஜிட்டோட வரேன். 3 டிஜிட்டோட வரலைன்னா நீயே சொல்லு. இந்த வீடியோல சொல்லிட்டு போ. 3 டிஜிட்டோட வரலைன்னா என்ன பண்ணலாம்? நீ சஞ்சு சாம்சன் டீம்ல இருந்து சஞ்சு அப்ப கூட அவனை தான். நீ அதை சொல்லலைன்னா நீ சொல்லலைனாலும் நான் எடுக்க தான் போறேன். வேற ஏதாச்சும் சொல்லு. நான் எடுப்பேன், அவ்வளவுதான். அதெல்லாம் கேட்கல. ஒரு முடிஞ்சா டீம் வந்து எடுத்து பாருங்க. சூரியவன்சியையும் கில்லையும் ஓப்பனிங்ல இறக்கலைன்னா இல்ல, ஹர்ஷித் ராணாவையும் சூரியவன்சியையும் ஓப்பனிங்ல இறக்கலைன்னா என் பேரை மாத்திக்கிறேன். அடுத்த ஆள் வாங்க. இஷான் கிஷான் தானே? என்ன பண்ற? என்ன பண்ணணும்? என்ன பண்ற? அதான் கேக்குறேன். ஏன் அடிக்கல? கீப்பிங் தான் வரப்போறது. கீப்பிங் நீ தான் வர்ற. அது தெரிஞ்சிருச்சு. அதனால ஆணவத்துல ஆடாத. ஆணவத்துல நான் வேலை ஆறு இல்ல. உங்களுக்கு நீ தான் ஆணவத்துல ஆடுற. கொஞ்சம் புரியுதா? எனக்கு புரியுது. கஷ்டப்பட்டு ரத்தம் சிந்தி அப்படிலாம் நீ பண்ணல. அப்படி உழைச்சு ரஞ்சி டிராஃபில அடிச்சு பொழந்திருக்க. சப்பகாரங்கள அடிச்சு வந்துட்ட. சரியா? உடனே நான் வந்து வேர்வை சிந்தி கழுதையை மேய்ச்சேன் அப்படின்லாம் பேசக்கூடாது. ரஞ்சி டிராஃபில நல்ல போலர்ஸ் இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அவங்களத்தான் நான் அடிச்சேன், நான் வந்து ரத்தம் சிந்தினேன், கழுதையை போட்டு மேய்ச்சேன் அப்படின்னு பெருமையா பேசக்கூடாது. தொடர்ந்து 2 வருஷமா என் பேட்ல இருந்து ரன் ஆகுதா இல்லையா? கடைசி 5 மேட்சா ரன் எங்க வந்துச்சு? இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் அயர்லாந்து கூட என்ன பண்ண? இங்கிலாந்து கூட ஃபர்ஸ்ட் மேட்ச்ல என்ன பண்ண? போயிட்டோ. அடுத்த ஆள் அனுப்பிச்சு விடு. தடவுறவனை அனுப்பிச்சு விடு. நான் ஸ்ரேயஸ் ஐயர்கிட்ட கூட கடைசியா பேசிக்கிறேன். அந்த தடவுறவனை அனுப்பிச்சு விடு. என்ன பண்ற? அதான் அங்கதான் தடவுறேன்னா இங்கேயும் முடிய தடவிட்டு இருக்க. ஏன் உனக்கு தடவுற இருக்கேன்னு சொல்லி கொடுத்தான்? தடவுறது அப்படிலாம் யாருமே சொல்லி. இப்ப தடவிட்டு தானே இருக்க. 2 வாட்டி 3 வாட்டி பால் படல. 2 வாட்டி 3 வாட்டி தான் பால் படுது. மிச்ச நேரத்துல பால் பட மாட்டேங்குது. ரெக்கார்ட் எடுத்து பாருங்க. பார்த்ததுனாலதான் பேசுறேன். இப்ப என்னதான் சொல்றீங்க நீ டீம்ல? வீட்டுக்கு போயிரு. வீட்டுக்கு போறதுக்குன்னு ஏகப்பட்ட பேர் இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் அந்த சாம்சன் அனுப்பிச்சு விடுவேன். அடுத்து ஒன்னதான் அனுப்பலான்னு பிளான்ல இருக்கேன். நான் எத்தனை மேட்ச் முடிச்சு கொடுத்துருக்கேன் உங்களுக்கு? சரி, எத்தனை மேட்ச் அவங்களுக்கு முடிச்சு கொடுத்துருக்க? நமக்கு முடிச்சு கொடுத்தா நம்ம பேசணும். நமக்கு முடிச்சு கொடுத்தத விட அவங்களுக்கு முடிச்சு கொடுத்தது தான் நிறைய இருக்கு. ஸோ எனக்கு எந்த இதுவும் இல்லையா? ஒரு வைஸ் கேப்டன் நான். அதுதான் பயமா இருக்கு. இப்போ வரைக்கும் அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்டா வந்துட்டா வைஸ் கேப்டனை கொடுத்தோம் அப்படின்ட்டு. எல்லா வீடியோலையும் வைஸ் கேப்டன் எல்லா மேட்ச்லயும் வந்து வைஸ் கேப்டன் பேசிக்கிட்டு இருக்க.
அடுத்து என்ன காரணம் சொல்லு, ஏதாச்சும் பேசு. காரணம் தடவை தானே போற, போய் தடவு. உங்களுக்கு என்ன 100 ஸ்ட்ரைக் ரேட்ல வரக்கூடாது, அவ்வளவுதானே? 100 ஸ்ட்ரைக் ரேட்ல 300 ஸ்ட்ரைக் ரேட் வேணும் எனக்கு. 300 வேணும். 250 பேர் இருந்தா 300 ஸ்ட்ரைக் ரேட் வேணும். 300னா எப்படி அடிக்கணும் சொல்றீங்க? அதை என்கிட்ட கேட்காத. 300 எனக்கு வேணும், அவ்வளவுதான். அபிஷேக் சர்மா என்கிட்ட கேட்டானா, சூரியவன்சி என்கிட்ட கேட்டானா, ஸ்ரேயஸ் ஐயர் என்கிட்ட கேட்டானா, ஹர்ஷித் ராணா என்கிட்ட கேட்டானா 300 ஸ்ட்ரைக் ரேட் எப்படி வரணும்ட்டு. ஹர்ஷித் ராணா 300. சுமன் கில் என்கிட்ட கேட்டானா 300 ஸ்ட்ரைக் ரேட் எப்படி வரணும்ட்டு. சுமன் கில் இப்போ 300 ஸ்ட்ரைக் ரேட் வருமா வராதா? கொண்டு வர்றேன், இன்னைக்கு கொண்டு வர்றேன். எல்லாரும் இன்னைக்குன்னு போறீங்க. இன்னைக்கு தான் எத்தனை பேருக்கு கடைசி நாளும் தெரிய போகுது. அடுத்த ஆள் பாப்பா ஸ்ரேயஸ் ஐயருக்கு தான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அன்னைக்கே சொன்னேன் உன்னை பீடன்ட்டு. நானா? நீ தான் பீட. 2020 எத்தனை மேட்ச் விளாண்ட? 3வது மேட்ச் விளாண்ட. 3 வருஷம் கழிச்சு வந்திருக்கீங்க. அதை சொல்றீங்களா யாராச்சும்? கேப்டனா எத்தனை மேட்ச் பண்ணியிருக்க? 3 மேட்ச். எத்தனை ஜெயிச்சிருக்க? 2 தான் தோத்துருக்கீங்க. 2 தோத்துருக்க, ரைட்டு. எத்தனை மேட்ச் ஜெயிச்சிருக்க? 2 தான் தோத்துருக்கீங்க. ஒன்னு கூட என்ன ஜெயிக்கல. ஏன் ஜெயிக்கல? 2 தோத்தே சரி விட்டுரு. ஏன் ஜெயிக்கல? ரிசல்ட் வரல. ஏன் ஜெயிக்கல? அயர்லாந்து கூட ஏன் ஜெயிக்கல? அயர்லாந்து கூட அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. இங்கிலாந்து கூட ஏன் ஜெயிக்கல? மழை வந்துருச்சு. அது ஏன் மழை வந்துச்சு? போய் மழை வைக்கல, ஏன் வந்தேன்னு மழையா ஏன் வந்தேன் கேளு. கேவலமா கேக்குதுல. அப்ப ஜெயிக்கணுமா இல்லையா? ஏன் ஜெயிக்கல இன்ன வரைக்கும்? இன்னைக்கு இருக்குல்ல, இன்னைக்கு மேட்ச். இன்னைக்கு மழை வர்ற மாதிரி ஏதாச்சும் வேற ஏதாச்சும் பூகம்பம் வந்துச்சுன்னா அப்ப வந்து பூகம்பம் மேல காரணம் சொல்லுவியா? அப்கோர்ஸ். அப்ப எப்பதான் ஜெயிக்க போற? ஜெயிப்பியா மாட்டா? அடுத்த மேட்ச் ஜெயிப்பேன். ஆனா நீ ஜெயிக்காம இருக்கிறது எனக்கு ஒரு நல்லதுதான். நீ ஜெயிக்காமே இரு. நான் உட்காந்து வருதுல ரன்னெல்லாம் தேவன்ட்ட ரன்னு கேட்டேனா? கேப்டன் கூட பிளேயரா விளையாடலாம்ல. நீ இங்கிலாந்து கூட என்ன தெரியுமா பண்ணா? எவனுமே அடிக்கல, எவன் மேலே நம்பிக்கை இல்லைன்னு கடைசியில நீயே இறங்கி நீயே அடிக்க ஆரம்பிச்ச. ஆனா எப்படி அடிச்ச? 60 ரன் 40 பால். 60 ரன் கூட இல்ல, 58 எவ்வளவுதான், 42 பால் பிடிச்சிருக்க. இது என்ன ஸ்ட்ரைக் ரேட்? ஆமா, பின்னாடி யாரும் அடிக்கல, நான் அடிச்சேன். ஒரு கேப்டன் நான் முன்னாடி இறங்கி அடிக்கணும். அப்படி இல்லையே, என்கிட்ட தனியால வந்து சொன்னேன் எவன் மேல எனக்கு நம்பிக்கை இல்லை, அதனால நானே தனியா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிறேன்ல சொல்ல போனேன். அப்புறம் எதுக்கு டீம் உனக்கு? நீ எப்ப விளையாட வேண்டியதானே? 11 நான் 11 நான் எப்படி பண்ண முடியும்? பண்ணு. யாருமே எவன் மேல நம்பிக்கை இல்ல. யாரும் விளையாடல. நீ போய் விளையாடு. எதுக்கு அவங்க விளையாடலன்னு சொல்லி பாப்போம். 2 மேட்ச்ல தோத்து கொடுத்துட்டேன். எதுக்கு? எதனால சொல்லு? நீ கேப்டனா தெரியல. நீ கேப்டனா வந்தது அவங்களுக்கு காண்டு. உண்மை என்ன சொன்னாங்க? அப்படிலாம் கிடையாது. கேப்டனுக்கு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. சூரியவன்சி இருக்கான். சூரியவன்சி இல்ல, அவன் இப்பதான் வந்துகிட்டு இருக்கான். அபிஷேக் சர்மா இருக்காங்க, சஞ்சு சாம்சன் இருக்கான், இசான் கிசான் இருக்கான், வேற யார் இருக்கா, திலக் வர்மா இருக்கான், ஹர்ஷித் ராணா இருக்கான். இத்தனை பேர் இருக்காங்க. இத்தனை பேர் T20 வேர்ல்ட் கப்ல விளாண்டவங்களை விட்டுட்டு நான் தனியா ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து நான் கேப்டன் பண்ண போறேன், கேப்டன் பண்ண வைக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தண்ட கேப்டன் கொடுத்தா அந்த டீம் எப்படி விளையாடும், அந்த டீம் எப்படி விளங்கும்? ஒரு சீரீஸ் வச்சு முடிவு பண்ணக்கூடாது எதையுமே. ஒரு சீரீஸ் இங்கிலாந்து சீரியஸ் ஆல்ரெடி ஒரு மேட்ச் முடிஞ்சு, இன்னும் 4 மேட்ச் இருக்கு. 4 மேட்ச் இருக்கு. 4 மேட்சை 4-0 முடிச்சு வச்சா நீ விளையாண்டா ஓகே. மிச்சவங்க தான் விளையாட மாட்டான் இல்ல, அவங்க தான் காண்டில் இருக்கான் இல்ல. எப்படி விளையாட அப்பேனா? எப்படி நீ சொன்னாதான் கேட்க மாட்டேன் இல்ல. நான் சொல்ல மாட்டேன், ஆனா அது வேற ட்ரிக் இருக்கு. சரி, என்னமோ பண்ற. இப்ப 4 மேட்ச் நீ ஜெயிப்பியா? ஜெயிக்க விட மாட்டேன். நாங்க ஜெயிச்சு காமிப்போம். நான் ஜெயிக்க விட மாட்டேன்ல. நீ ஜெயிச்சேன்னா அடுத்து என் பயில கொண்டு வர முடியாதுல கேப்டனா. 4-0 நாங்க ஜெயிப்போம். வீடியோல சொல்லு. 4-0 நாங்க ஜெயிக்கலனா கேப்டன்சி கொடுத்துட்டு போயிருவேன். இந்த வீடியோல நீ தான் பதிவு பண்ணிருக்க. ஓகே, கேப்டன் பண்ண கூடாது. அடுத்து பேரா இருப்பேன்ல, பிளேயரா அது நான் இருக்க விட்டா தானே, அது பாத்துக்கலாம். சரி, 4 மேட்ச் இந்த இதுல ஜெயிக்கலைன்னா கேப்டனா இருக்க மாட்டேன் இவன் தான் சொல்லிட்டு போயிருக்கான். போயிட்டு வா, ஜெயிக்கிறதுக்காக போயிட்டோம். அடுத்து யாரு? ஹர்ஷித் ராணா வாங்க கோச். அவன் நம்மகிட்ட சபதம் போட்டு போயிருக்கான். யாரு? இந்த ஸ்ரேயஸ் ஐயர்ன்றவன். அதெல்லாம் எவ்வளவு லீக் பண்ணணும்னு சொல்லுங்க, லீக் பண்ணிடுவோம். நீ லீக்லாம் பண்ண வேண்டாம். சரி, எத்தனை ஓவர் போடுவேன்? 4 ஓவர் தான் போடுவேன். 4 ஓவருக்கு எவ்வளவு ரன் கொடுக்கலான்னு இருக்கேன்? 4 ஓவருக்கு எப்பயுமே ஒரு 15 தான் தருவேன். 15 எல்லாம் இல்ல, ஒரு 2 பாலுக்கு 15 ரன் கொடுக்குற. சரியா? வராது, பரவாயில்ல, அது ஓன் திறமை. அவனை வந்து ஜெயிக்க விடக்கூடாது. 4 ஓவருக்கு எனக்கு 50 போடுறேன். 50 பத்தாது, ஒரு 75 பத்தாது, 100 கஷ்டம். 100 எனக்கு வேணும். 4 ஓவர்ல உன் சைட்ல இருந்து 100 வந்தா தான் நம்ம தோப்போம். அப்பனா தான் ஐயரை உட்கார வைக்க முடியும். அப்பதான் கில்ல கொண்டு வர முடியும். ஞாபகம் வச்சுக்க. 4 ஓவருக்கு 100 ரன். உன் எக்கானமி, உன்னோட அது ஆவரேஜ், அதெல்லாம் நீ இந்த மேட்ச் இந்த சீரீஸ்ல கண்டுக்காத. அவன் நம்மகிட்ட சபதம் போட்டு போயிருக்கேன். 4-5க்கு 4 நோ ரிசல்ட் அப்படின்னு வாஷ் அவுட் பண்ணிட்டு போவேன்ட்டு சபதம் போட்டு போயிருக்கேன். சரி, பேசாம இப்படி வேணும். இது இருக்கட்டும். ஒரு சைடு பேட்டிங்ல ஒரு பக்கம் கொடுங்க. என்ன சைடு வேணும்? முன்னாடி இறக்கி விடுங்க. ஓப்பனிங்ல இறங்குறியா? தடவுறேன். தடவெல்லாம் வேண்டாம். தடவுனேனா தான் பாலை பிடிக்கிறேன் இல்ல, அவங்க ஒயிடு போட்டு ரன் வந்துடும் இல்ல, அதனால அதை பண்ணாத. சரி, நான் ஸ்ட்ரைக்கர்ல இருக்கிறவன் எல்லாத்தையும் அவுட் ஆக்கி விட்டுரு. ரன் அவுட் பண்ணணும். யார் அவுட் பண்ணணும்? சஞ்சு சாம்சன். அவன் விட்டாலே அவனே அவுட் ஆயிடுவான். ஸ்ரேயஸ் ஐயர் அவன் தடவ ஆரம்பிச்சிருவான். வரிசையா வா. எதுக்கு அங்க போற? ஓப்பனிங் யாரு?
அபிஷேக் அவனே 50 அடிச்சு அவுட் ஆயிடுறான். அடுத்து ஈசான் கிஷன் அவனுக்கு எப்படியும் பால் பேட்ல படாது. அடுத்து ஐயர் ஓகே அவனை விளையாட விடாது, ஸ்ட்ரைக் எடுக்காத. திலக் வர்மா வருவான்ல, அவனை பிடிச்சு வச்சுக்கோ. ஐயரை விட்டுறாத. திலக் வர்மா அவன் தடவுவான், இங்கிட்டு நீயும் தடவு, 2 பேரும் தடவு. அடுத்து யாரையும் இறக்க விடக்கூடாது. அப்பனா தான் இவன் ஐயர் வருவான். இறக்க விட்டா ஐயர் வந்துருவான். நீ என்ன தெரியுமா பண்ற, உங்க 2 பேத்துக்கு அவனுக்குள்ள ஒரு போட்டி இருக்கணும். யார் அதிகமா தடவுறான்ற போட்டி உங்க 2 பேத்துல இருக்கணும். ஜெயிக்கிறவனுக்கு அடுத்து கேப்டன், இந்தியன் T20 கேப்டன் நம்ம தான். சரியா? பிரசித் கிருஷ்ணா ரெடியா இருக்கானா? அவன் கண்டிப்பா இருப்பான். பிளேயிங் லெவன்ல அவனையும் சேர்த்துக்கிறோம் இந்த மேட்ச்ல. ஐயர் ஒத்துக்கணும். அதுக்கு எதுக்கு ஒத்துக்கிறோம்? நான் தான் கேப்டன், நான் தான் கோச், நான் சொல்றதுதான் டீம். வாஷிங்டன் சுந்தர் ரெடியா இருக்கானா? அவனையும் உட்காரு, அவனையும் விளையாட வச்சிரு. வேற யார் ரெடியா இருக்கா? போன மேட்ச்ல யார் ஹர்ஷ்தீப் சிங் போன மேட்ச் நல்லா பண்ணானோ அவனை உட்கார வை. இல்ல அவன்கிட்ட சொல்லி ஒரு ஓவருக்கு 10 வைடு போட சொல்லு. அப்படி சொன்னாதான் கேட்பானா? சொல்லு, ஒலிம்பிக்ஸ்ல வாய்ப்பு தரேன் அப்படின்னு சொல்லு. நான் சொன்னேன் சொல்லு, கண்டிப்பா படுவான். இப்ப ஏதோ கம்மி பண்ணியிருக்கான், அது காரணமே நான் தான். சரியா? அதனால அதை பாத்துக்க. வேற எதுவும் உனக்கு டவுட் இருக்கா? நம்மளோட டவுட் என்ன, நம்மளோட இது என்னது, மைண்ட் என்னது? 4-0 தோக்கணும். 4-0 கூட அது 4 தோக்கணும். ஒரு மேட்ச் தோத்தாலே போதும். எதுக்கு 4 ஒரு மேட்ச்? இந்த மேட்ச் நம்ம தோத்துட்டாலே போதும். அவன் தான் வாக்கு கொடுத்துட்டு போயிருக்கான்ல, பாத்துக்கலாம். ஸோ பிரச்சனை இல்லை. இதே மைண்ட் செட்ல விளையாடுறோம், ஓஹோன்னு வாழ்றோம். ஓகே, சூப்பர். அதான், அவ்வளவுதான்.